ஓகே சார். ஓகேண்ணா. சார் ஒரு அவரை பர்த்டேக்கு சார் ரெடி சார். பிரியாணி சத்தம் காமராஜர் வீட்டு நீங்க எல்லாம் வந்து மிக்க நன்றி. இப்போ நான் திருக்குறள் படத்தை பற்றி பேச போகிறோம். இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் ரைட்டர் வந்து ஜெயராஜன். அடுத்து இந்த படத்தில் மாடத்தியா பண்ணுறாங்க, நம்ம வாசியா பண்ணுறாங்க, பேர் தனலட்சுமி. நான் இந்த படத்தோட டைரக்டர். இவர் வந்து பரிதி அப்படின்னு ஒரு தளபதியாக வராரு. ஒரு யாத்திரை படத்தோட காஸ்டியூம் டிசைன் அவர் தான் நம்ம படத்தில் பண்ணுறாரு. இந்த படம் ஏப்ரல் மாதம் ஆரம்பிக்கப்பட்டு, நீங்கள்லாம் வந்துருந்தீங்க ஏப்ரல் கரெக்டாக ஆரம்பிக்கப்பட்டு 6 ஷெட்யூலில் படம் வந்து முடிந்தது. டப்பிங் வேலையில் நடந்துகிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் வந்து காமராஜருடைய நினைவு நாள், காந்தி பிறந்த நாள் இருந்ததுனால உங்களாம் சந்திக்கணும் ஆசையாக இருந்தது. நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த படத்துக்கு. இந்த படத்தை ஜனவரி மாதம் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். ஆமாம், படத்தோட எல்லா பணிகளும் முடிந்து டப்பிங் போயிட்டு இருக்கு. ரீ ரெக்கார்டிங் விரைவில் வந்து முடியும். ஷூட்டிங் போர்ஷன் கம்ப்ளீட்டு. 2 சாங்ஸ் மட்டும் அது மியூசிக் கம்போசர் வாங்கினதுக்கு அப்புறம் பண்ணுவோம். இனிமேல் நீங்கள் உங்கள் கேள்விகளை கேட்கலாம். இந்த படத்துக்கு வந்து மிக முக்கியமான காரணங்கள் ஒன்று வந்து கேடி வேந்தர். அவர் வந்து இந்த படத்தில் ஒரு முக்கியமான தனவான். இன்னொன்று மதுரையிலிருந்து டிபி ராஜேந்திரன் அவர்கள். 2 பேரும் இந்த படத்துக்கு 2 பில்லர்ஸ் மாதிரி. அவங்களுடைய ஃபினான்ஷியல் சப்போர்ட்டில் இந்த படம் போயிட்டு இருக்கு. ஒரு கோயம்புத்தூர்ல சில மனிதர்களும் எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஆமாம் சார், இந்த படம் திருவள்ளுவர் படம் திருக்குறள். ஆமாம், திருவள்ளுவரே காணுமே. காஸ்டியூம் வந்திருந்தாங்க. ஆமாம் வந்திருந்தாரு. அவர் அடிக்கடி ரொம்ப கோவப்படுவீங்க. அப்படியா? ஆமாம். ஆமாம், ஃப்ரெண்டில் போங்க. உங்களுக்கு நிறைய கேட்க வேண்டிய கேள்வி இருக்கு. இல்லை அப்படியே கேளு சார். கேட்டு கேமரா பார்த்து பேசு சார். நீங்கள் ஆமாம் சார், எல்லா கேமராவும் பாருங்க. அது மட்டும் பாருங்க சைட்லையும் கேமரா. வேற ஒரு வேலையாக போயிருக்காரு இன்னைக்கு. ஒன்றும் சண்டெல்லாம் இல்லை. ஆமாம் சரிங்க சார். இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே வந்து அன்னதானம் போட்டு அன்னதானமா இது அன்னதானம். இப்போ வந்து காமராஜருக்கு வந்து அன்னதானம் வந்து பண்ணுறது பிடிக்காது. அவர் வந்து கவர்மெண்ட்ல ஒரு விஷயம் பண்ண சொல்லுவார் தவிர அவங்களுக்கு வந்து பிச்சையா போடாதீங்க. ஒன்று நீங்கள் காமராஜர் படிக்கணும் அல்லது திருக்குறளை படிக்கணும். 2மே படிக்காமல் இங்கே வந்து முட்டாத்தனமாக கேள்வி கேட்கக்கூடாது. சரி, முட்டாத்தனம் நீங்கள் சொன்னீங்களே சார். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறது சார்? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அன்னதானம் போடக்கூடாது அவர் சொன்னாரா? அவங்களுக்கு இல்லை நான் என்ன கேட்டேன்னா, அன்னதானம் ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கப்புறம் நான் என்ன கேட்டேன் ஃபர்ஸ்ட் என்ன கேட்டேன் சார்? நீங்கள் ஏதாவது கேளுங்க. இல்லை சொல்லுங்க சார். என்ன சொல்லுங்க? நான் உங்கள்கிட்ட என்ன கேட்டேன்? அன்னதானமா? இல்லை நான் அப்படி கேட்கல. இது அன்னதானமா வேற ஏதாவது சார்? வேற என்ன பார்க்குறீங்க? இப்போ இன்னைக்கு வந்து காமராஜரோட சரி நினைவு நாள். சரி, இந்த பிஆர்ஓ பிறந்த நாளா நினைவான தெரியாத ஆளெல்லாம் வந்து கேள்வி கேட்க கூட்டு வந்திருக்கீங்க. அவர் வெளில அனுப்புங்க சார். உங்க முன்னாடி சொல்றேன். எனக்கு பதில் சொல்லுங்க சார். நானும் ஒரு பத்திரிகையில் தான். உங்களுக்கு பதில் சொல்லுங்க. எந்த கட்டாயமும் கிடையாது. அவங்க வேலையை செய்ய விடுங்க. இப்போ சரி, இப்போ காமராஜர் சரி இல்லை சார், வேற ஈவெண்ட்னு வந்திருக்கோம். சரி, இப்போ என்னன்னா நாடார் சமுதாயம் சரிங்களா, அவர் தான் வச்சு வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் தான் பேசுவோம். அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, இது திருக்குறள் பற்றிய ப்ரெஸ் மீட்டு, காமராஜருடைய இடம், அதை பற்றி கேளுங்க. நாடா அவரோட நினைவு வந்து சாப்பாடு போட்டீங்க. ஆமாம், அதுதான் ஏன்னா அவங்க வந்து நாடார் சமுதாயம் தான் வந்து அவரை வந்து போற்றி புகழ்றாங்க. காமராஜர் நாடார் கிடையாது. கர்ணன் என்ன ஜாதி தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. அதாவது பொது வாழ்வில் இருப்பவன், சமூகத்துக்கு கொண்டு செல்பவன், எந்த சாதியும் சார்ந்தவன் அல்ல. நீங்கள் மகாபாரதம் படிச்சீங்கன்னா தெரியும். கர்ணன் வந்து தேரோட்டியோட மகன் கிடையாது. அவன் வந்து பொதுவானவன், ஜாதி கிடையாது. அதெல்லாம் படிச்சுட்டு நீங்கள் வரணும். எங்கிட்ட வந்து இவங்க டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. கேளுங்க. நாடார் சமுதாயம் தான் வந்து கொண்டாடுறாங்க. இப்போ பிரச்சனை கேட்கறது நாடார் சமுதாயம் கொண்டாடுறாங்க. ஆனால் வந்து அவரோட சமாதி கூட யாரும் சரி பண்ணுறது இல்லை. நான் என்ன கேட்டேன்னா, அவரை வந்து பள்ளி கல்வியில் எல்லாருமே வந்து காமராஜர் வந்து கொண்டாடுறாங்க. நீங்க சொல்றது தப்பு நான் சொன்னேன். அவர் என்ன சொன்னாருன்னா, அவரோட சமாதியை கூட யாரும் சீர் செய்யல. யார் சொன்னது? நீங்க போனீங்களா? காலை கிண்டி போயிருந்தீங்களா? அதுவும் கேட்டேன் சார். நான் கிண்டி போய் நான் கேட்டேன் சார். வந்து எங்கிட்ட கேள்வி கேளுங்க சார். நான் கேட்டேன் சார். சில பேர் வந்து நாடார் சமுதாயத்துல இப்படி பேசுறாங்களே. நாடார் சமுதாயங்கிறது நீங்க கொண்டே வராதீங்க. காமராஜர் நாடார் இல்லை. காமராஜர் நாடார் கிடையாது. ஆமா, நீங்க கர்ணன் என்ன ஜாதின்னு கேட்டு வந்து காமராஜர் என்ன ஜாதின்னு கேளுங்க. ஆமா, நாடார் கிடையாது. எந்த குரான் பேஸ் பண்ணி இந்த படம் இருக்கு?